இந்த மற்றும் பலவது யோசிச்சு பார்த்தா நிஜமாவே மாத கடைசியில் கரெக்டாக எபிசோட் போடுற மாதிரி தான் வருது அமையுது எப்படின்னு தெரியல. போன மாதம் கடைசியில் ஒன்று போட்டிருக்கேன், அது கரெக்டாக அந்த மாதம் முடிய போகுது. இது இன்றைக்கி எடிட் பண்ணி போடணும்னு தெரில, பட் ரெக்கார்ட் பண்ணும்போது இது வந்து செப்டம்பர் 30 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இந்த பேசல இது வாரம் பேசிகிட்டே இருக்கணுமான டாபிக் இல்லாமல் சொல்லுங்கள். ஸோ கிடைக்குது பேசுகிறோம். இந்த என்னன்னா முதல்ல என்ன விஷயம்னா, இந்த ஓவர் ரேட்டட் அண்டர் ரேட்டட்ன்ற மாதிரி இந்த மேட்டர்லாம் அடிக்கடி நம்ம ஆன்லைனில் பார்க்க முடியும். ஏன் நம்ம ரிவ்யூ நீங்கள் ஒரு அண்டர் ரேட்டட் ரிவ்யூவர்னு காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, அது ஒரு மாதிரி கொஞ்சம் கேட்க கஷ்டமாக இருந்தாலும் சரி ஓகே, எனக்கு ஓவர் ரேட்டும் பண்ண வேணாம், நீங்கள் அண்டர் ரேட்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து காம்ப்ளிமெண்ட் தானே பண்ணுறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்னன்னா நம்ம ஊரில் இல்லை, ஹாலிவுட் லெவல்லையே பயங்கரமாக வந்து இந்த ஓவர் ரேட்டிங் அண்டர் ரேட்டிங் மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் பயங்கரமாக நடக்குது. அது ஆஃப் லேட் வந்து ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப அப்பட்டமாக ரொம்ப கேவலமாக வந்து அது வந்து தெரியுது அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம். உதாரணத்துக்கு சொல்லலாம், சமீபத்தில் வந்து 2 படங்கள் வந்து பயங்கரமாக வந்து அவங்க ஊரில் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பயங்கர எபிக் சினிமா, இந்த மாதிரி ஒரு படமே பார்த்ததில்லைன்ற இதெல்லாம் பயங்கரமாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஆனால் டாப் கிரிட்டிக்ஸ்னால் இப்போது டாப் கிரிட்டிக்ஸ் கிடையாது. இந்த சென்ஸ் எப்படின்னா, ஒரு மேகசினில் இருப்பாங்க, அந்த மேகசினில் வேறு கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷனில் வராங்களே. ஸோ அவங்க வந்து அந்த படங்களுக்கு வந்து அந்தந்த மேகசின்ஸ் அந்தந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி ரேட் பண்ண படம் வந்து இந்த லாங் லெக்ஸ் அப்படின்னு நிக்கலஸ் கேஜ் நடித்து ப்ரொடியூஸும் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஹாரர் படம், ஒன்று ஹாரர் த்ரில்லர் ஏதோ நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஏலியன் ராமிலஸ்னு படம், 2 படங்களுமே பயங்கர ஆஹா ஓஹோ ரிவ்யூ தான் ஆன்லைனில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஏலியன் ராமிலஸை கூட ஓரளவுக்கு முன்னேற்றலாம், ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக. ஏன்னா மேபி போன ஜென்ரேஷனில் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் பார்க்காதவங்களுக்கு இந்த ஜென்ரேஷனில் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது மேபி அது கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான சர்வைவல் த்ரில்லர் மாதிரி இல்லை ஹோம் இன்வேஷன் மாதிரியான படங்கள் அந்த ஜானரில் வந்து அந்த படத்துக்கு ஓகே, அது ஒரு வகையில் மன்னிச்சிடலாம். ஆனால் இந்த லாங் லெக்ஸில் வந்து படத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முடிஞ்சால் அந்த படத்தை எங்கேயாவது பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது அந்த படத்தில். அந்த படத்தை டெக்னிக்கலாக நல்லா எடுத்துருந்தாங்க அந்த படம். ஆனால் ரொம்ப ரொம்ப இத்தனைக்கும் 10 மில்லியனுக்கும் கம்மியாக தான் அந்த படத்துடைய பட்ஜெட்டே. கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேலே வந்து பாருங்கள், இந்த மார்க்கெட்டிங் மசில்னால 100 மில்லியனுக்கு மேலே அந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒரு சில மொமெண்ட்ஸ்னு கூட சொல்ல முடியாது, அது ஆக்சுவலாக ஷார்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு ஷார்ட், அதாவது ஸ்டேஜிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஷார்ட்டில் சில ஒரு சர்ப்ரைசிங்காக 2-3 விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் கோரியாக சில விஷயங்கள் நடக்குமே தவிர, சில இதுனா கூட 2-3 தான் நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து அதில் வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த ட்விஸ்ட்டுக்கு வேணால் கொஞ்சம் நான் ஒரு ஆறுதல் பரிசானா கொடுக்கலாம். ஆனால் அதுக்காக மட்டுமே அது வந்து ஒரு பயங்கர படம்ப்பா, பின்னிருக்கார் டேரக்டர்ப்பா, அவர் பாருங்கள் என்ன வீணை என்ன போடுது பாருன்ற மாதிரி பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. இத்தனையும் அந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் ஸ்கோர்னு ஒன்று அங்கே பண்ணுவாங்க. அது என்னது, சினிமா ஸ்கோர் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே ஒன்று எடுப்பாங்க எல்லா படங்களுக்கும். அதுக்கு வந்து ஆடியன்ஸே C+ தான் கொடுத்துருந்தாங்க. C+ எப்படி வரும்னா A+A B+B அதுக்கப்புறம் தான் C+. ஸோ C+ ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிரிட்டிக்ஸ் வந்து இந்த படத்தை தனியாக அவங்களும் கூட ஏதாவது புதுசாக படம் காமிச்சாங்களா, என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஆஹாஹோ அப்படின்னாங்க. இதை பார்த்த உடனே நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சமீபத்தில் நான் ஏதாவது படம் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு முடியாமல் போய் அதை பற்றி நீங்கள் பேசுவீங்க. நான் தெரிஞ்சது தான் சொல்கிறேன். ஓகே, இருந்தாலுமே கூட எதுக்கு ஏன் இந்த ஓவர் ரேட்டிங் எதுக்காக நடக்குது? படம்னு மட்டும் கிடையாது, இப்போ சும்மாவே ஏதாவது ஒரு ஹீரோயினுக்கு தேவையில்லாத ஹைப் கொடுக்குறதெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்து அதிகமாக, அதாவது என்ன அவங்க பாட்டுக்கு இவங்க கொடுக்குற ஹைப்னாலே அவங்களுக்கு பிடிக்காமல் போகுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி எனக்கு பிடிக்காமல் போன ஒரு பேர் வந்து சிட்னி ஸ்வீனி. அவங்க நடித்த ஒரு 2-3 படங்கள்லாம் பார்த்தேன். அவ்வளோ ஒன்றும் ஆஹாஹோன்ற பர்ஃபார்மர்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவில்லை. இமாக்குலேட் கூட சமீபத்தில் நடிச்சிருந்தாங்க, சொன்ன வேலையை செஞ்சுருக்காங்க, ஒரு நீட்டான பர்ஃபார்மர் அவ்வளோதான். பட் அவுட்ஸ்டாண்டிங்காக பயங்கரமாக வந்து அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீனை ஓன் பண்ணி அந்த கேரக்டர் அப்படியே பயங்கரமாக ஓன் அந்த மாதிரிலாம் சத்தியமாக ஃபீல் ஆகவே இல்லை. ஆனால் அவங்கள வந்து ஜூலியா ராபர்ட்ஸ் ரேஞ்சுக்கு, அடுத்த ஸ்கேலட் ஜான்சன் தான்ற ரேஞ்சுக்கு அவங்களுக்கு வந்து பில்டப் வந்து எதுக்காக வருது, யார் இந்த காரியத்தை எல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரியவே இல்லை. அண்ட் சும்மாவே விஷயமே இல்லைனாலுமே கூட அவங்கள வச்சு வார ஒரு நியூஸ் வரும். ஏன்னா நிறைய ஹிட்ஸ் வருது வெப்சைட்டுக்கு, நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க சிட்னி ஸ்வீனினா. ஏன்னா இப்போ இவங்களே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி ஆடியன்ஸுக்கு என்ன, ஆமாம் அவங்க பெரிய ஹீரோயின் போல இருக்குது, ஹாலிவுட்டில் வந்து அவங்க பயங்கரமான ஒரு இது பண்ணுறதுன்ற மாதிரி நம்ம ஆளுங்களை வந்து அதை லேப்பப் பண்ணிக்கிட்டு அது வந்து பயங்கரமாக அவங்க ஒரு பெரிய நடிகை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. காலங்காலமாக எதுக்கு ஃபயர் வருதுன்னே தெரியாமல் ஃபயர் வருதுங்கிறது மனித சமூகத்திலே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஆன்லைனுக்கு முன்னாடி நிஜத்துலேயும் என்ன யாருக்கு வாழ்க்கை கோஷம் போடுறோன்னு தெரியாமல் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது சார் சொன்னாங்க நம்மளும் குறைசா கத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி, மாப் மென்டாலிட்டிலேயே பாராட்டுறதும் திட்டுறதும் சரி, அதுவும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ மாப் மென்டாலிட்டியோட திட்டுறதுல வந்து இப்போ சமீபத்தில் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறது பிரியங்கா அருள்மோகன் தான். அவங்களுக்கும் வந்து இப்போ சிட்னி ஸ்வீனிக்கு ஈக்குவலட்டாக கிட்டத்தட்ட அவங்க வந்து பயங்கரமாக அவங்கள ஹைப் பண்ணி பயங்கரமாக அவங்கள வந்து பிரபலப்படுத்திட்டு இருந்தாங்க கொஞ்சம் முன்னாடி வரைக்கும். எக்ஸாக்டாக எனக்கு டைம் லைன் என்னன்றதெல்லாம் சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக வந்து பிரியங்கா அருள்மோகனுக்குன்னு வந்து ஆன்லைனில் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய போஸ்ட்ஸை, அவங்களுடைய ஃபோட்டோஸை, அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பார்க்க அழகாக தான் இருக்காங்க, அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. பட் இப்போ அவங்க வந்து திடீர்னு வந்து நடிக்கவே வரல, அவங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடவே வரலன்னு சொல்லிட்டு திடீர்னு போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஏதோ ஒரு படம் போன கேப்டன் ஃபிலிப்ஸ் வரும்போது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பி அடுத்தது வந்து இப்போ சரிபோதா சனிவாரம் வந்து
கொஞ்ச நாள் இப்போ தான் சரிபா சொன்னார் ஆன்லைன் வந்துருக்கு. அதனால மேபி லாஸ்ட் ஒரு வாரமாக தான் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறேன். பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா, அவங்க சமீபத்தில் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் ஒரு பையன், அது ஒரு இளைஞர் வந்து அவங்க கிட்ட வந்து செல்ஃபி கேட்கும்போது அவங்க கொஞ்சம் வார்னிங்னா சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஏன் இது ஃபாலோலாம் பண்ணிட்டு வரீங்கன்னா அப்போ புரியுது, நிறைய இடங்களில் ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்ணி விடாமல் துரத்தி வந்து இப்போ ஃபோட்டோ கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா தெரியல. அதுக்கப்புறம் போஸ்ட் கொடுத்தாங்களான்றது தெரியல. அது அப்படி இருந்தாலுமே கூட அவங்க சொன்னதில் எந்த தப்பு இருக்குது? அவங்களுடைய பாடி லாங்குவேஜில் எதுவும் அப்யூசிவாக எதுவும் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவளுக்கு ரொம்ப ஹார்ஷாக அவங்க பேசின மாதிரி அவங்க லாங்குவேஜும் ரொம்ப பொலைட்டாக தான் இருந்தது. பண்ணாதீங்கன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி தானே ஆகணும். இந்த மாதிரி எல்லை மீறி வர ஆடங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணி வந்து நீங்கள் சினிமா நடிகை நாங்கள் வந்து வி ஓன் யூங்கிற மாதிரி ஒரு நடந்துக்கிறது எந்த மாதிரி கேவலமான ஒரு ஹேபிட்டுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப அநியாயமாக இருந்தது. அதாவது அதை ரீட்வீட் பண்ணி அவங்கள பிடிச்சி திட்டு இருந்தவங்கலாம் பார்த்தாடி உங்களுக்கு மண்டையில் வந்து கொஞ்சம் கூட வந்து அறிவுங்கிறது கொஞ்சம் துளி கூட ஒட்டிக்கிட்டே இல்லையாடா? ஏதாவது கொஞ்சம் வந்து லாஜிக்கோட பேசுங்கடா. முதல்ல அவங்க எதுக்கு போஸ்ட் கொடுக்கணும்? அவங்க ஓகேவாக இருந்தால், அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் கொடுக்க போகிறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து சினிமாவில் நடிக்கிறாங்கன்றதுனால மட்டுமே அவங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது இல்லையா? அது வந்து இன்னுமே கூட, அதாவது ஓகே ஒரு காலத்தில் மேபி அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க, நடிகைகள்லாம் தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் ஓகே. ஆனாலுமே கூட இப்போவும் பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியா பரவிடுச்சுன்றாங்க, பயங்கரமாக அவேர்னஸ் வந்துச்சுங்கிறாங்க, எல்லாருக்கும் படிப்பறிவு ஏறிடுச்சுன்றாங்க. ஆனால் இப்போவுமே கூட இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு எதாவது கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது. அதாவது ஓகே நீங்களே ஏதாவது கெட்ட வார்த்தை போடுங்க. இந்த மாதிரி அந்த டேஷ் மாதிரி இப்படி சொல்லும்போது இது ரொம்ப நம்மளுக்குமே ஒரு இரிட்டேட்டிங். அது என்ன இவங்கெல்லாம் சுத்தமாக காமன் சென்ஸே எல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பிரியங்கா மாதிரியே அடிப்பட்ட இன்னொரு பிரியங்கா வந்து விஜய் டிவி பிரியங்கா. ஸோ இப்போ நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பயஸ்லாம் இருக்குது. கன்ஃபர்மேஷன் பயஸ், அஃபினிட்டி பயஸ், ஆங்கரிங் பயஸ், ஆட்ரிபியூஷன் பயஸ்னு பல வகையான பயஸ்கள் இருக்குது. ஆன்லைனில் வந்து இந்த எல்லா வகையான பயஸ்களுக்குமே வந்து ஈஸியாக நம்ம சாம்பிள் எடுக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது ஒரு சைடு என்ன நடந்துச்சுன்றது மேபி தெரிஞ்சிருக்கலாம், பட் ரெண்டு சைடு என்ன நடந்துச்சுங்கிறது எப்பயுமே நம்மளுக்கு அந்த பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் முதல்ல பேசிட்டாங்கன்னா அவங்க சைடு தான் நியாயம் போல இருக்குது, இல்லை அவங்க சைடு தான் தப்பு போல இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒன்று அவங்கள பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறது, இல்லை அவங்கள பயங்கரமாக திட்டுறதுங்கிற மாதிரி தான் எப்பயுமே ஆன்லைனில் இருக்குங்கிறதுனால இதுலேயும் ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை. பட் போன வாரம் லாஸ்ட் 2-3 வாரமாக டாப்பிக்காக ஓடிட்டு இருந்ததுக்கு மக்களுக்கு வந்து இதுதான் கொஞ்சம் அசைப்பட கிடச்சிதுன்னும் போது இதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து டீம் மணிமேகலைன்றாங்க, டீம் பிரியங்கான்றாங்க. என்ன இது உலக போர் ரேஞ்சு இதை பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, சாதாரணமான ஒர்க் ப்ளீஸ் ஈகோ வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படிலாம் சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபேன் வார்ஸ்லாம் வந்து பெருசாக பாதிக்கவே இல்லை. ஏன்னா அண்ணனுக்கு வந்து எல்லாருக்கும் மெட்ராஸ் ஏறும்போது அண்ணன் வரல, ஏன்னா அண்ணன் அப்போ பாம்பேயில் இருந்தாருங்கிற மாதிரி தான். நான் இது வரைக்கும் குக் வித் கோமாளி ஒரு எபிசோடு கூட பார்த்ததே கிடையாது. இதில் எந்த பெருமையும் இல்லை. எனக்கு என்னமோ அந்த ஷோ ஒர்க் ஆனது கிடையாது. எனக்கு என்னமோ அந்த காமெடி வந்து பெருசாக ரொம்ப ஃபன்னியெல்லாம் நான் சிரிச்சதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நான் அந்த ஷோ வந்து பார்க்குறது கிடையாது. அதனால் பார்க்குறவங்கள வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அவங்க சரிங்கன்னா ஓகே, நல்ல விஷயம் தான், என்ஜாய் பண்ணுறாங்களா, யாருக்கு என்ன பிடிக்குதோ அவங்க அதை பார்க்கட்டும், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருத்தர் ஒரு ஷோ பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலை தருதுன்னா, ஏன்னா இத்தனைக்கும் போஸ்ட் கோவிட் வந்து நிறைய பேர் வந்து குக் வித் கோமாளி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய சர்க்கிள்லேயே. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் எனக்கு என்னமோ அது பெருசாக சிரிப்பு வந்தது கிடையாது. அப்படி பயங்கரமாக எல்லோரும் கொண்டாடி தீக்கிற அளவுக்கு இப்போ குக் வித் கோமாளி நீங்கள் பார்க்கலையா அதுனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு என்னமோ அதோடைய காமெடி வந்து எந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கான்றது எனக்கு தெரியல. ஒருவேளை என்னுடைய வேவலத்தில் யாராவது இருந்தீங்க இந்த குக் வித் கோமாளி விஷயத்துலன்னா, இந்த ஷோ பற்றி நீங்கள் எதாவது பார்த்துருந்தீங்க, அதை நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் பெருசாக அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியாது. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பெருசாக அதை சின்ன கிளிப்ஸ்லாம் அப்பப்போ ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, எனக்கு வந்து அது பெருசாக ஃபன்னியாக இருந்தது கிடையாது. சரி பார்த்துலாம், அப்படி என்ன தான் ஃபன்னியாக இருக்குன்னு பார்த்துலான்னு முடிவு பண்ணி பார்க்க ஆரம்பித்தா கூட பார்க்க முடியல. ஸோ மேபி அது தெரில, அதனால தான். ஸோ அதனால் ஓகே, ஒரு வேளை இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை எபிசோட் பார்த்தவங்க சொல்லுங்கள் எப்படி இருந்தது, ஏன் ஒர்க் ஆகலைங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் படித்து ஆறுதல் அடைஞ்சிக்கிறேன், சரியா? ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் சின்ன வயசில் நான் அடிக்கடி கேள்விப்பட்ட அந்த ஒரு டேர்ம் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். என்னன்னா ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா, இதுதான் எங்கள் ஜென்ரேஷன்லாம் அப்படின்னுவாங்கல்ல. இப்போ நம்மளே அந்த மாதிரி சொல்ல வேண்டியது. நம்மனா ஓகே நான் சொல்லிக்கிறேன், எவ்வளோ பேர் வந்து என் ஜென்ரேஷன்றது தெரில. பட் நான் வந்து ஓகே நம்மளுக்கு ஒரு 36 வயசு ஆயிடுச்சு, நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் போய் நம்மளுக்கு போன ஜென்ரேஷன் போல இருக்குது, அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவங்களோட ரெசிபி தன்மை மாறிட்டே வருது. அதனால் நம்ம வந்து இது வேறு வழியே இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நான் இப்போ போயாச்சு. ஏன்னா சமீபத்தில் கூட இந்த டேலோமீட்டருக்காக ஒரு டாப்பிக்காக ரிசர்ச் பண்ணும்போது என்னென்னா, இந்த அமெரிக்கன் பை படத்தை வந்து ஜென்சி டீன்ஸை வந்து பார்க்க வச்சுருக்காங்க. சின்ன பசங்களாம் டீனேஜ் பசங்களாம் பார்க்க வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த படம் பிடிக்கவே இல்லை. அதாவது அமெரிக்கன் பை வந்து அதோடைய மகத்துவம் என்னங்கிறத 90s கிட்ஸுக்கு நான் வந்து தனியாக சொல்லி புரியணுன்ற அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் பார்ட் 1 பார்ட் 3 என்னுடைய ரொம்ப ஃபேவரட்ஸு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் சும்மா அவங்க மார்க்கி எது காசுக்காக பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது ரெண்டுமே பயங்கர எப்பிக்கான படங்கள் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். நான் டீனேஜில் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு நடா இப்படிலாம் கூட படம் எடுப்பாங்களா அப்படின்னு வியந்த படங்கள்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அவங்க ஊர்லேயே அந்த செக்ஸ் காமெடிங்கிற ஜானரை வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ண படம் வந்து அமெரிக்கன் பை தான். அது வரைக்குமே கூட அந்த மாதிரியான படங்கள் அவங்க ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. பட் வந்த படங்களும் பெருசாக
பெருசாக போனது கிடையாது. போர்க்கீஸ்னு ஏதோ ஒரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் 80s, அதையும் நான் பார்த்துருக்கேன். பட் அது வந்து எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கன் பை அளவுக்கு ஃபன்னியாக இருக்குது. பட் போர்க்கீஸில் ஒரு 2-3 சீக்வன்ஸ் வந்து பயங்கரமான லாஃப் அவுட் ஃபன்னாக இருக்கும். ஸோ அமெரிக்கன் பை அளவுக்கு கிடையாது. ஸோ இதை போய் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு அதோடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையாக இருக்குது. ஏன்னா அப்போ அவங்க இப்போ இருக்கிற இந்த சொசைட்டல் நார்ம்ஸ், இப்போ இருக்கிற இந்த சில இந்த என்ன சொல்ல பொலிட்டிக்கலி கரெக்டுங்கிற மாதிரியான விஷயங்களை மனசில் வச்சு பார்க்கும்போது அதில் வந்து சரியான வந்து எல்லாம் மேல் கேஸ்லேயே இருக்குது. எல்லாம் வந்து ஒரு கன்சென்ட்டை பற்றி அவங்க வந்து யோசிச்சதே தெரியல, யோசிக்கிற மாதிரி தெரில. எல்லா பசங்களும் அவங்களாம் முடிவு பண்ணிட்டு அவங்களாம் வந்து போசிவ் பண்ண போகிறாங்க அவன் நினச்ச பொண்ணுங்களேன்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அப்படிப்பட்ட ஜென்சி தான் இந்த லாங் லெக்ஸுக்கும் சிட்னி ஸ்வினிக்கும் ஃபயரும் விட்டுட்டு இருக்காங்க. அதனால் அது ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்கானேன் நான். ஏன்னா இது வந்து இந்த ஜென்ரேஷன் கேப்புங்கிறதுக்கு பெரிய தீர்வெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் அது வந்து நம்ம அதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மிட் நைட் இன் பாரிஸ் அப்படின்ற ஒரு படம் இருக்குது, வுட்டி ஆலனுடைய ஒரு படம், எக்ஸலண்ட்டான ஒரு படம். அந்த படத்தை பாருங்கள். அது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மாதிரி சர்ஃபேஸ் லெவலில் தெரிகிற படம். ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிற படம் தான். அதில் என்ன ஒரு ரைட்டர் இருப்பார், அவர் வந்து அமெரிக்காலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போவார். பாரிஸ்னா ஃப்ரான்ஸ் தானே, பாரிஸுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து முடிக்கலாம், தன்னுடைய ஸ்கிரிப்டை முடிக்கலாம், கதையை முடிக்கலான்ற மாதிரி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு போவார். அவருக்கு வந்து போன ஜென்ரேஷனில் பாரிஸில் இருந்த பயங்கரமான அந்த ஆர்டிஸ்ட்ஸு, அவங்க எழுத்தாளர்கள், பொயட்ஸ், அவங்களையெல்லாம் வந்து பயங்கரமாக ஸ்லாகிச்சு எப்பயுமே அதை பற்றி அந்த ஒரு அங்கே இரால இருந்த டேலண்ட்ஸை, ஆர்டிஸ்ட்டை நினச்சி ரொம்ப பயங்கரமாக வந்து புலகாங்கி தான் அடைகிற ஒரு ரைட்டர் அவர். அவருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சும்மா தனியாக வாக் போவார். அவருக்கு அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேறு டேர்ம்ஸ் கொஞ்சம் ஒத்து வராது. கொஞ்சம் ஒரு விரக்தியோடு நடந்து போகும்போது ஒரு கார் வரும். அந்த கார் வந்து ஏறு உள்ளே ஏறு அப்படின்னு வாங்க. அந்த காரில் இருக்கிறவங்க கொஞ்சம் பழைய காலத்து கார்னு வச்சுக்கோங்களேன். அவர் கார் உள்ளே ஏறுவார். கார் உள்ளே ஏறி அப்படி போய் ஒரு ரவுண்டு வந்தோடனே டைம் ட்ராவல் கொண்டு வருவார். பெரிய சிஜிலாம் ஒன்றும் கிடையாது, பயங்கரமாக ஃபேண்டசி கான்செப்ட் தான். பட் சிஜியெல்லாம் ஒன்றும் பயங்கர சயின்ஸ் ஃபிக்ஷன் ரேஞ்செலாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்த்தா இவர் ரொம்ப ஸ்லாகிச்சார் இல்லையா, அந்த ஏராக அவர் போயிடுவார். அந்த ஏராக போய் இவர் ரொம்ப பிடிச்ச அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே நேரிலேயே பார்ப்பார். ஃபார் உதாரணத்துக்கு அவர் ஷேக்ஸ்பியர் ரொம்ப பிடிக்கும், ஷேக்ஸ்பியரை நேரிலேயே போய் பார்த்து மீட் பண்ணி தன்னுடைய புக்கெல்லாம் கொடுத்து இதை படித்து சொல்லுங்கள், இதை ரைட்டிங் எப்படி இருக்குது, அந்த மாதிரி அந்த லெவலுக்கு அவருக்கு வந்து பயங்கரமாக வந்து அவங்க கூட வந்து நட்பெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். அங்கே அவர் ஒரு பொண்ணை பார்ப்பார். அந்த பொண்ணு வந்து இவருடைய டெஸ்ட்டுக்கு இருப்பாங்க, அது இன்னொரு ஹீரோயின் வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க மேலே இவர் ஒரு லவ் வந்துடும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஏராவை விட போன ஏராவில் இருந்த ஆர்டிஸ்ட் தான் பயங்கரமான டேலண்ட்டு, அதுதான் நான் வந்து ரொம்ப ஆசைப்படுற ஏரான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் என்னாவும் இவர் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகிறார் இல்லையா, அந்த பாஸ்ட்டில் திரும்பி இதே மாதிரி இன்னொரு வண்டி வரும். அந்த வண்டியில் இவரும் அந்த பொண்ணும் ஏறி போவாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச அந்த ஏராவுக்கு போயிடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 டிக்கெட் முன்னாடி போயிடுவாங்க. அந்த டிக்கெட் பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக இவருக்கும் ஓகே, இவருக்கும் அந்த ஆர்டிஸ்டோடைய இதெல்லாம் பெருமைகள் என்னங்கிறதுலாம் தெரியும். பட் ஸ்டில் அவருக்கு வந்து எனக்கு வந்து இது கிடையாது, அதுதானே கோல்டன் ஏஜ், எனக்கு இது கிடையாதுன்னு அந்த பொண்ணு என்ன சொல்லுவோம், இல்லை எனக்கு இதுதான், நம்ம பேசாமல் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். அப்போ தான் அவருக்கு உரைக்கும். ஸோ எல்லாருக்குமே அவங்க இருக்கிற இடம்ன்றது பிடிக்கல. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சைல்டுஹுட்டை, நம்ம 90s தான் பயங்கர க்ளோரியஸ் 90ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ 90ஸ்ல நம்ம அப்பா அம்மாலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம வளரும்போதே சொல்லியிருப்பாங்க. இப்போ எம்எஸ்வி பாட்டு மாதிரிலாம் வருமா, அப்போல்லாம் எப்படி பாட்டு, எம்ஜிஆர் பாடலாம் எப்படி இருக்கும், சிவாஜிலாம் என்ன ஆக்டர் தெரியுமா, அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள், இது திரும்ப நடக்கிற விஷயம். அதனால் வந்து வி கான்ட் ஹெல்ப் இட். இந்த ஜென்ரேஷனில் யாருக்குமே அவங்க இருக்கிற ஒரு இது வந்து புரிகிறது கிடையாது. இது வந்து ஒரு ஜென்ரேஷனல் திங் தான். அதாவது இந்த மாதிரியான டேஸ்ட்டே வந்து ஒரு ஜென்ரேஷனல் திங் தான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும், சுற்றமும் நட்பும் நிலைக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது. ஏன்னா இது யூடியூப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபினாமினா ஒன்று நடந்துகிட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த வெப்பம் குளிர் மழை அப்படின்னு ஒரு படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழர்கள் கை கொடுக்கல. ஆனால் வந்து ஆங்கிலேயர்கள் சொல்ல முடியாது, சொல்கிறேன். பொதுவாக அமெரிக்கர்கள், இந்த ஸ்பேமர்கள் நிறைய பேர் கை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கை கொடுத்தாங்க அப்படின்னா, சும்மாவே அங்கே போனீங்கன்னா அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போய் பாருங்கள், கிட்டத்தட்ட 84 கமெண்ட் கிட்ட இருக்குது. அதில் வந்து 60 கமெண்ட்டுக்கு மேலே சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கமெண்ட்டாக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ்காரன் பேர்லாம் இருக்கும், சால்வடோர் பிளாசா, மேக்ஸ் கோவெஸ், லெவினியா லாக்ஸ் அப்படின்னு இஷ்டத்துக்கு சம்மந்தம் இல்லாத பேர்களாக தான் இருக்கும். இது வந்து இப்போது இருக்கிற கமெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பல கமெண்ட்ஸ் வந்து நான் அப்பப்போ வந்து பார்த்து யூடியூப் ஸ்டுடியோவில் பார்த்து அப்பப்போ டெலிட் பண்ணிட்டே தான் இருப்பேன் என்னுடைய ஃபோன்லேருந்து பார்த்துட்டு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து கொஞ்சம் க்யூரியஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, எவ்வளோ தூரம் போகுது பார்க்கலாம், எவ்வளோ நாள் தான் இவங்க கமெண்ட் போடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப க்யூரியஸாகவே இருந்தது. ஒருவேளை இது ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஏதாவது கான்ஸ்பிரசியாக, ஏதாவது தீவிரவாதிகள் வந்து வேறு எங்கேயாவது பேசினா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை எடுத்து யாரும் பிளாட் எழுதிடாதீங்க சரியா, இது என்னுடைய ராயல்ட்டி இப்போயே சொல்லிட்டேன் நான். ஸோ இது வந்து ஏன்னா புரியல. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் யாராவது நீங்கள் இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்து அப்படின்னா நீங்கள் என்னன்றதை கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து. இருந்தாலும் நான் யூடியூப்பில் கேட்குறேன், ஏன் இப்படிலாம் வருதுங்கிறத ஒரு 2-3 வாரம் கேட்டு அடுத்த எபிசோடில் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? டாட்டா.